இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ திட்டங்களை நம்ம முதலமைச்சர் போட்டு கொடுத்துருக்கார், பட்டியல் தெரியும். முதல்ல அணியில் இருக்க நிர்வாகிகள் நாம முதல்ல அந்த திட்டங்களை என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒரு மணி நேரம் இதுக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க. ஒவ்வொரு திட்டம் ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு திட்டத்தை சொல்றேன். இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டம் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த திட்டம் என்ன பண்றாங்கன்னா, ரோடுல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியும், யாருக்கா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா இல்ல ரோட்ல திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சேர்க்கும் போது அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, ரெடியா இருப்பாங்க. பேஷண்ட் வந்த உடனே, சார் இது இத்தனை லட்சம் செலவாகும் சார், இந்த 48 மணி நேரம் ரொம்ப சீரியஸ் டைம், இதுக்கு இவ்வளவு லட்சம் செலவாகும், அது லட்சம் செலவாகும், இந்த வெண்டிலேட்டர் போடணும், அது போடணும், இந்த ஊசி போடணும்னு பயமுறுத்துவாங்க. உடனே அங்க பாதிக்கப்பட்டவர்கள், சார் கடவுள் மாதிரி டாக்டர் நீங்க, எவ்வளவு செலவானாலும் கொடுக்குறேன், நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துங்க, எங்க அண்ணன் உயிரை காப்பாத்துங்க, அண்ணி உயிரை காப்பாத்துங்கன்னு மன்றாடுவாங்க. இதுக்காக தான் அந்த இன்னுயிர் திட்டம். 48 மணி நேரத்திற்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செலவாகுதோ அதை இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும்னு ஒரு மகத்தான திட்டம். இது எத்தனை பேருக்கு நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் சொல்லுங்க. நம்மளோட அண்ணன் தம்பி யாராவது அடிபட்டா கூட, இல்ல ரோட்ல யாராவது ஏழை எளிய மக்கள் அடிபட்டா கூட இமீடியட்டா கொண்டு போய் நாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க, அங்கதான் செலவு கம்மி. அது அல்ல, எந்த தனியார் மருத்துவமனைக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்தாலும் அந்த 48 மணி நேரத்திற்கு கோல்டன் ஹவர்னு சொல்லக்கூடிய அந்த 48 மணி நேரத்துக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்த ஆகக்கூடிய செலவை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மகத்தான திட்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்க ஒரு 4 வரி அதை என்னன்னு படிச்சு அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்லும் பொழுது, என்னது இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கா, இது எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் கேள்விப்படுறாங்க. இதுதான் உங்களோட பணியா இருக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு நம்மளோட மெயின் உறுப்பினர்கள் யார், ஓட்டுநர்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் நிறைய. இது அப்போ அவங்க தான் மக்கள் கிட்ட அன்றாட பழகக்கூடியவர்கள். அப்போ அவங்க ஒரு வண்டியில ஒருத்தரை ஏத்துறா, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒரு மீட்டிங்ல நாம் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு, நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் எல்லா டிரைவர்களையும் கூப்பிட்டு ஒரு அந்த ஊர்ல இல்ல ஒன்றியங்கள் லெவல்லையோ அல்லது அந்த மாவட்ட லெவல்லையோ ஒரு மீட்டிங் நடத்தி திட்டங்களை முதல்ல அவங்களுக்கு சொல்லணும். அரசாங்கத்தில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கு, அந்த திட்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டங்கள். அண்ணன் படிச்சு கட்டின மாதிரி விவசாயிகளுக்கான திட்டங்கள், அது நகர்ப்புறத்தில் அந்த திட்டம் எடுபடுமானா தெரியாது. சோ நகர்ப்புறத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்னென்ன, இன்னைக்கு சென்னை நகர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆறுகளை எல்லாம் சுத்தம் பண்றதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சாலைகள் மேம்பாட்டு திட்டம், இந்த மாதிரி அந்தந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அந்த திட்டங்களை ஒரு பட்டியலிட்டு இந்த திட்டங்களை முதல் அவங்களுக்கு விலைக்கு சொன்னாதான் அவங்க அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பார்கள். ஆக நாம் செய்ய வேண்டியது, மக்கள் அரசாங்கம் போடக்கூடிய திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பாலமாக நாம் அமைந்து விட்டால் கண்டிப்பாக நாம செய்யக்கூடிய தேர்தல் வேலைகள் சுலபமாக அமையும். எப்படி தளபதி அவர்களுடைய அந்த பிரச்சார பயணங்கள் எல்லாம் தமிழ்நாடு பூரா செல்லும் பொழுது அந்த நேரத்துக்கு நாம இந்த மாதிரி செய்யும் பொழுது மக்கள் கிட்ட ஆரவாரம். அதுக்குதான் மக்கள் தளபதி சொல்லியிருக்காரு திண்ணை பிரச்சாரம் சொல்ல. திண்ணை பிரச்சாரம்ன்றது என்னன்னா, போய் திண்ணையில உட்கார்ந்து அவங்களுக்கு சமமா உட்கார்ந்து அவங்களோட மக்களா பேசி அங்க என்ன இருக்க பிரச்சனைன்னு அறிஞ்சு அதுக்கேற்ற திட்டங்களையும் தளபதியோட விளக்கங்களையும் சொல்லும் பொழுது அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க. ஆக இந்த மாதிரி திட்டங்களை நாம் கொண்டு போய் சேர்ப்பது ஒரு மகத்தான பணியாக இருக்கும்.